அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை சுற்றி சுற்றி வர ஒரே ஒரு முறை இதை வரைந்து தலைகாணி அடியில் வையுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரெய்கி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீண்ட நாட்களாக கேட்டிருந்த ஒரு விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்றோம். சோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது நம்ம பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களையும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களையும் சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 பேருக்கு மட்டும் தான் நம்ம ஜாதகம் பார்க்கிறதுனால ஆல்ரெடி ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 17ஆம் தேதியில இருந்து தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க பிங் பண்ணுங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குங்க, இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க, கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 11 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் கிடைச்சிரும். அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை கரெக்டா நீங்க வரைஞ்சுக்கணும். அதையே தாங்க 11 நாட்களுக்கு நீங்க பயன்படுத்தணும். தினமும் நீங்க வரையணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க வரைந்தால் போதும். அதையே தாங்க 11 நாட்களுக்கு நீங்க பயன்படுத்தணும். ஒயிட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது எல்லோ கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர்ல தாங்க இந்த ரெய்கி குறியீட்டை நம்ம வரையணும். 11 நாட்களுக்கும் நம்ம பயன்படுத்த போறதுனால திக்கான பேப்பர் அல்லது சார்ட் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பேப்பர்ல நீங்க வரைந்தாலும் அதை நீங்க லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தலைகாணி அடியில நம்ம தொடர்ந்து வைக்கும் போது அது கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த குறியீட்டை ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க வரையணும். வேற எந்த கலரையும் நீங்க யூஸ் பண்ண கூடாது. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ரெய்கி சிம்பிளை நீங்க வரைஞ்சிட்டு 719 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை எழுதணும். இந்த குறியீட்டிற்கு மேல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதுங்க. யுவர் பார்ட்னர் நேம்னு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதணும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். இந்த குறியீட்டிற்கு கீழே யுவர் நேம் கொடுத்திருக்க இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதுங்க. நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயர் மட்டும் எழுதினால்
இருந்தால் போதும். அல்லது நீங்க ஷார்ட் நேம், பெட் நேம் வச்சு கூப்பிடுறீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரேக்கி குறியீட்டை வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஏஞ்சல் நம்பரை எழுதணும். அதாவது 719 அப்படின்ற நம்பரை எழுதிட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர், பிறகு உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். டைம் கிடைக்கிற நேரத்துல இதை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. பிறகு நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள இதை நீங்க வச்சுட்டு தூங்கணும். தலைகாணி அடியில வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேக்கி குறியீட்டை ஒரு 2 நிமிஷம் நீங்க பாருங்க. அதாவது இந்த குறியீடு, ஏஞ்சல் நம்பர் மற்றும் நீங்க எழுதியிருக்கும் பெயர்களை ஒரு 2 நிமிஷம் பொறுமையா எந்த ஒரு அவசரமும் இல்லாம பதட்டமும் இல்லாம நீங்க பாருங்க. அதற்கு பிறகு தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள, பில்லோ கவர்க்குள்ள கூட நீங்க வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கிடுங்க. இதே போல 11 நாட்கள் 11 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அந்த டைம்ல நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மட்டும் தான் அந்த தலைகாணியை யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த தலைகாணி உரைக்குள்ள அல்லது தலைகாணி அடியில அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இன்கேஸ் அதை காலை நேரத்துல வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை காலையில் எழுந்தவுடன் நீங்க ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பேக்லன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். இதே போல 11 நாட்களும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து பாருங்க. அந்த ரேக்கி குறியீட்டை நீங்க உன்னிப்பாக பார்க்கணும். அதற்கு பிறகு தலைகாணி அடியில வச்சு நீங்க தூங்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல், அதாவது 11 நாட்களுக்கும் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் இந்த மெத்தடை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது ட்ரிப்புக்கு போறீங்கன்னா கூட இந்த பேப்பரை கையோடு நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ரொம்ப பெரிய பேப்பர்ல நீங்க வரைய வேண்டாம். சார்ட்ல அல்லது பேப்பர்லன்னு எதுல நீங்க வரைஞ்சாலும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா நீங்க வரைந்து வைக்க வேண்டாம். 11 நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. அதாவது 12th டேல இருந்து எப்ப வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சுன்னு எங்க வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. 11 நாட்கள் முழுமையாக கம்ப்ளீட் ஆகணும். 12வது நாள்ல இருந்து எப்ப வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள எரிச்சிடுங்க. இன்கேஸ் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ண கூடாதுங்க. 11 நாட்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றத எப்பவுமே ஷேர் பண்ண கூடாதுங்க. சோ இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணிட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 3 to 4 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்களாகவே உங்களுக்கு நிறைய போன் கால் பண்ணி பேசுவாங்க. உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. 11 டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் பொழுது முழு பலன்கள் உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 11 நாட்களும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு நீங்களா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.